நிறைய பேர் இப்போ டான்சர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து டான்ஸ் திறமையை காமிச்சு ரீல் போடுவாங்க, அது செம்ம ட்ரெண்ட் ஆகும். பாட்டு போடுவாங்க சில பேர். அப்படிலாம் பெர்ஃபெக்ட்டா டான்ஸ் ஆடி ரீல் போட்டா ட்ரெண்ட் ஆகுதா? ஆகுது. 10 போட்டா அதுல 2 ட்ரெண்ட் ஆகுது. இல்லை என்னன்னா இப்போ நான் வந்து என்னுடைய சூப்பரான ஒரு டான்ஸ் டேலண்ட்டை நான் காமிக்கிறேன், அண்ட் சிங்கிங் டேலண்ட்டை நான் வந்து காமிக்கிறேன். ஒருத்தவங்க ஒரு கான்செப்ட் பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. ஓகே நான் அதை பண்றேன், அதனால எனக்கு வியூஸ் வருது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்து பண்றாங்க. பட் உங்களுடைய ரீல்ஸ் பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அப்படி திரும்புவீங்க, ஒரு மாப்பு போடுவீங்க, அப்படி மாங்க அவ்வளவுதான், ஒரு 5 செகண்ட்ஸ் அது கட் ஆயிடும். இது எதுக்காக, எந்த பர்பஸ்க்காக இந்த வீடியோஸ் நீங்க போடுறீங்க? ஐ மீன் இது ரீச் ஆகும்னு எந்த நம்பிக்கையில போடுறீங்கன்னு? ரீச் ஆகுங்கிற நம்பிக்கைலாம் இல்ல, நம்ம சும்மா கேஷுவலா போடுறதுதான். நான் நினைக்கிறேன், சாரி நான் சொல்றது ரைட்டா என்னன்னு தெரியல, ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ஒரு ஆக்டிங் பண்ணியோ ஒரு டான்சிங் பண்ணியோ உள்ளது ட்ரெண்ட் ஆகிறத விட ஐ திங்க் நிறைய கிரிஞ்சா பண்றது, நார்மலா பண்றது, கேஷுவலா பண்றது, சும்மா நான் அப்படி உட்காந்துருந்தேன் ஒரு வீடியோ எடுத்து போட்டேன், அதுதான் ட்ரெண்ட் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன்.